இன்னைக்கு add 1 equals to add 5 minus 4 எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து add 1 equals to add 5 minus 4 எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்ததுனால ஸோ இன்றைக்கி add 1 equals to add 5 minus 4 எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம அபாக்கஸ் கார்னரில் ஆன்லைன் கிளாஸோட கோச்சிங்கோடு சேர்த்து மெட்டீரியலும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து யாருக்காவது டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து அபாக்கஸ் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அபாக்கஸ் வந்து பசங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல், கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 4 டிஜிட் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா கூட அவங்க மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுறதுனால சம்மை சால்வ் பண்ணுற வேவை வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுப்பாங்க. மற்ற பசங்களை விட ரொம்ப அக்யூரேஸியாக வந்து சம்மை சால்வ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பசங்களை வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம அபாக்கஸ் கார்னரில் சம்மர் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ சம்மர் கிளாஸில் ஃபஸ்ட் லெவல் மட்டும் அபாக்கஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சம்மர் முடிகிறதுக்கு இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சம்மர் அபாக்கஸில் யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எப்போவுமே செட் 0 பண்ணணும். ஸோ செட் 0 பண்ணிட்டேன். செட் 0னா என்னதுன்னா கீழே இருக்க எல்லா பீட்ஸுக்கும் பேர் லோயர் பீட்ஸு, மேலே இருக்க எல்லா பீட்ஸுக்கும் பேர் அப்பர் பீட்ஸு. நான் செட் 0ன்னு சொல்லும்போது அப்பர் பீட்ஸ் எல்லாமே மேலே போயிடணும், லோயர் பீட்ஸ் எல்லாமே கீழே வந்துடணும். இங்கே இருக்க சென்டர் ராடில் எந்த பீட்ஸுமே டச் ஆகாமல் அப்பர் பீட்ஸ் எல்லாம் மேலே போய் மேலே இருக்க அந்த இதோட டச் ஆகிருக்கணும், லோயர் பீட்ஸ் எல்லாம் கீழே வந்து டச் ஆகிருக்கணும். இது வந்து என்னது செட் 0. லோயர் பீட்ஸோட வேல்யூ என்னது, லோயர் பீட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னது, லோயர் பீட்ஸ்னால் கீழே இருக்க பீட்ஸு. கீழே இருக்க பீட்ஸில் ஒவ்வொரு பீட்டோட வேல்யூ 1. அதாவது நான் இப்போது இங்கே இருக்க ஒரு பீட்டை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா இது வந்து ஆடு 1, திரும்பி கீழே கொண்டு வந்தேன்னா -1. அப்போ ஆடு 2னா என்ன பண்ணணும், 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும், -2னா 2 பீட்ஸை கீழே கொண்டு வரணும். ஆடு 3னா என்ன பண்ணணும், 3 பீட்ஸை மேலே கொண்டு வரணும், -3னா என்ன பண்ணணும், 3 பீட்ஸை கீழே கொண்டு வரணும். ஆடு 4னா 4 பீட்ஸை மேலே கொண்டு போகணும், -4னா 4 பீட்ஸை கீழே கொண்டு போகணும். அதாவது லோயர் பீட்ஸில் ஒவ்வொரு பீட்டோட வேல்யூவும் 1. ஸோ நான் ஆடு 2ன்னு சொன்னால் 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். அது மாதிரி மேலே இருக்கிற இந்த பீட்ஸுக்கெலாம் பேர் அப்பர் பீட்ஸு. அப்பர் பீட்ஸில் ஒரு பீட்டோட வேல்யூ வந்து என்னது 5. அப்போ நான் அப்பர் பீட்ஸை இப்படி நான் கீழே கொண்டு வந்தேன்னா இது எவ்வளோ, ஆடு 5. திரும்பி மேலே கொண்டு போனேன்னா -5. இப்போ ஆடு 6னா என்ன பண்ணணும், அப்பர் பீட்டில் ஒரு பீட்டு, லோயர் பீட்டில் ஒரு பீட்டு, அதாவது 5, 6. அப்போ ஆடு 6னா மேலேருந்து ஒரு பீட்டு, கீழே இருக்க ஒரு பீட்டையும் சேர்ந்து பண்ணணும். -6னா என்ன பண்ணணும், 2 பீட்டையும் அதோட இடத்துல வச்சிடணும். அடுத்து ஆடு 7னா இது 5, இது 6, இது 7. அப்போ ஆடு 7 பண்ணும்போது மேலே இருக்க ஒரு பீட்டு, கீழேருந்து 2 பீட்டு சேர்த்து இது பண்ணிக்கணும், -7 இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆடு 8னா இது 5, 6, 7, 8. ஸோ இது வந்து ஆடு 8, -8 இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆடு 9 என்ன பண்ணணும், 5, 6, 7, 8, 9. அப்போ ஆடு 9. -9 பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், -9 பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் 0 பண்ணணும். ஆடு 1, ஆடு 2, ஆடு 3, ஆடு 4 மொத்தமாக பண்ணோன்னா ஆடு 4. மேலே இருக்க ஒரு பீட்டை மட்டும் பண்ணோன்னா அது ஆடு 5. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும், கவுண்ட் பண்ணிக்கணும். இது 5, 5ஓட ஒன்று சேர்த்தா 6. அதே மாதிரி 5ஓட 2 சேர்த்தா 7, 5ஓட 3 சேர்த்தா 8, 5ஓட 4 சேர்த்தா 9. ஓகேவா. அடுத்து செட் 0 பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆடு 1 ஈக்குவல்ஸ் டு ஆடு 5 - 4 எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம், எந்த இடத்துல பண்ணணும் கற்றுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆடு 1 பண்ணணும். ஆடு 1னா என்னது, ஒரே ஒரு பீட்டை மேலே கொண்டு போகணும்.
அடுத்து ஆட் 2 பண்ணணும். ஆட் 2னா என்ன பண்ணணும், கீழே இருக்கிறதுல 2 பீட்டை மேலே கொண்டு போகணும். அடுத்து ஆட் 1 ஆட் 1 பண்ணிட்டேன். இப்போ ஓவரால் எனக்கு இங்கே என்ன வந்துருச்சு, 4 வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, என்னால் கீழே இருக்க பீட்ஸில் ஆட் 1 பண்ண முடியாது. என்னால் கீழே ஆட் 1 பண்ண முடியாதுன்னா எனக்கு இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, மேலே தான் பண்ணணும். அப்போ மேலே பண்ணணும் அப்படின்றப்ப ஆட் 1னா நம்ம வந்து கையில் வந்து 1 ஃபிங்கர் வச்சுக்கணும். ஸோ ஆட் 1 மொத்தம் நம்ம கையில் எத்தனை ஃபிங்கர் இருக்குது அப்படின்னா 5 ஃபிங்கர் இருக்குது. ஆட் 1 பண்ணும்போது நம்ம 4 ஃபிங்கரை வந்து மடக்கியிருப்போம். ஸோ ஆட் 1னா கையில் என்கிட்ட ஒரு ஃபிங்கர் இருக்குது. நான் மொத்தமாக என் கையில் எத்தனை ஃபிங்கர் வச்சுருக்கேன், 5 ஃபிங்கர் வச்சுருக்கேன். இந்த 5 ஃபிங்கரில் நான் ஆட் 1 பண்ணும்போது 4 ஃபிங்கரை வந்து என்ன பண்ணியிருக்கேன், மடக்கியிருக்கேன். ஸோ ஆட் 1னா மொத்தமாக என் கையில் இருக்கிறது 5 ஃபிங்கரு, நான் மடக்கி இருக்கிறது 4 ஃபிங்கரு. அப்போ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணணும், ஆட் 5 மைனஸ் 4 பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, 5. திரும்பி என்ன பண்ணணும், செட் 0 பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் 1 ஆட் 1னா ஒரு பீட்டை மட்டும் மேலே கொண்டு போகணும். அடுத்து ஆட் 3 ஆட் 3னா என்ன பண்ணணும், 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். ஸோ 1 2 3 ஆட் 3. அடுத்து என்ன பண்ணணும், ஆட் 1 பண்ணணும். ஆட் 1 பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, கீழே பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், கையில் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கணும். ஸோ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு மொத்தமாக ஆட் 5. அதனால் ஆட் 5. நான் எத்தனை ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 4 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் -4. அடுத்து என்ன பண்ணணும், அகெயின் ஆட் 1 பண்ணணும். இப்போ எவ்வளோ இருக்குது, 5 கீழே ஒன்று சேர்த்து 6. அப்போ ஆன்சர் 6. திரும்பி செட் 0 ஆட் 4. அடுத்து என்ன பண்ணணும், ஆட் 1 பண்ணணும். ஆட் 1 பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, கீழே பீட்ஸ் கிடையாது. ஸோ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 மைனஸ் 4. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆட் 5 பண்ணணும், -4 பண்ணணும். அடுத்து -5 என்னது, மேலே இருக்குது. இது வந்து 5 ஆட் 5 -5 என்ன பண்ணிக்கணும், மேலே எடுத்து விட்டுக்கணும், -5. அடுத்து ஆட் 3 ஆட் 3ன்னு என்ன பண்ணணும், 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். அப்போ 3 பீட்ஸ்னால் 1 2 3. இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது மொத்தமாக இந்த ராடில், ஸோ 3 இருக்குது. அப்போ ஆன்சர் 3. செட் 0. இங்கே என்ன இருக்குது, ஆட் 6 ஆட் 6. ஸோ என்ன பண்ணணும், இது 5 5ஓட கீழே ஒன்று சேர்த்தா 6. அடுத்து என்ன பண்ணணும், -5 பண்ணணும். -5 எங்கே இருக்குது, இந்த ஒரு பீட்டோட வேல்யூ வந்து என்னது, 5. அப்போ -5னா அடுத்து ஆட் 3 ஆட் 3ன்னு என்ன பண்ணணும், 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். 1 2 3 பீட்ஸை மேலே கொண்டு போயிட்டோம். அடுத்து ஆட் 1 ஆட் 1 பண்ணுறதுக்கு கீழே பீட்ஸ் கிடையாது. ஸோ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 மைனஸ் 4. இப்போ ஆட் 5 மைனஸ் 4. இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்குது, இந்த ராடில் 5 மட்டும் இருக்குது. ஸோ ஆன்சர் 5. செட் 0 ஆட் 9 என்ன பண்ணணும், 5 6 7 8 9. அடுத்து என்ன பண்ணணும், -5 எப்படி பண்ணணும், மேலே இருக்க ஒரு பீட்டை மட்டும் மேலே கொண்டு போகணும். அடுத்து ஆட் 1 பண்ணுறதுக்கு எனக்கு என்ன எடுத்து கிடையாது, கீழே பீட்ஸ் கிடையாது. ஸோ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 மைனஸ் 4 ஆட் 5 மைனஸ் 4. அடுத்து ஆட் 1 ஆட் 1 என்ன பண்ணணும், ஒரு பீட்டை மட்டும் மேலே கொண்டு போகணும். அடுத்து ஆட் 3ன்னு என்ன பண்ணணும், 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். அப்போ 1 2 3 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். இப்போ ஓவரால் இங்கே எவ்வளோ இருக்குது, 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் 9. செட் 0 ஆட் 4 என்ன பண்ணணும், 4 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். ஆட் 1 ஆட் 2 ஆட் 3 ஆட் 4. அப்போ ஆட் 4. அடுத்து என்ன பண்ணணும், ஆட் 1 என்ன பண்ணணும், கையில் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கணும். ஸோ ஆட் 1 ஈக்குவல்ஸ் டு ஆட் 5 மைனஸ் 4. அடுத்து ஆட் 1னா என்ன பண்ணணும், ஒரு பீட்டை மேலே கொண்டு போகணும். அடுத்து -5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ -5 பண்ணிட்டோன்னா ஆன்சர் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு பீட் மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 1. செட் 0 திரும்பி என்ன பண்ணணும், ஆட் 2 திரும்பி என்ன பண்ணணும், ஆட் 2வே பண்ணணும். 2னா என்ன பண்ணணும், 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும்.
அடுத்து ஆடு 1. ஆடு 1க்கு நமக்கு என்ன கிடையாது, கீழே பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், கையில் ஒரு பீட் வச்சுக்கணும், ஒரு விரல் வச்சுக்கணும். ஸோ ஆடு 1 ஈக்குவல்ஸ் டு ஆடு 5 மைனஸ் 4. ஸோ ஆடு 5 மைனஸ் 4. அடுத்து ஆடு 2. ஆடு 2னா 2 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். இப்போ ஆன்சர் எவ்வளோ இருக்குது, 5 6 7. ஸோ ஆன்சர் 7. செட் 0. ஆடு 4. ஆடு 1. ஆடு 1. அப்போ ஆடு 1னா நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு கீழே பீட்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆடு 1 ஈக்குவல்ஸ் டு ஆடு 5. எத்தனை ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், 4 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 4. அடுத்து ஆடு 4. ஆடு 4 என்ன பண்ணணும், 4 பீட்ஸை மேலே கொண்டு போகணும். 1 2 3 4. ஆடு 4. அடுத்து மைனஸ் 3. மைனஸ் 3னா என்ன பண்ணணும், 3 பீட்ஸை கீழே கொண்டு வரணும். அப்போ 1 2 3. இது மைனஸ் 3. ஆன்சர் மிச்சம் எவ்வளோ இருக்குது, இங்கே 5 இருக்குது, கீழே 1 இருக்குது. அப்போ இது 5, இது 6. அப்போ ஆன்சர் 6. லாஸ்ட் 2 பாக்ஸை நீங்கள் செஞ்சு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு கிளாஸில் ஸ்மால் ஃப்ரெண்ட் மைனஸ் ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சம்மர் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக அபேக்கஸ் வந்து நான் 7 லெவலும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்து நார்மல் கிளாஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெட்டீரியல்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.